Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 23. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள இருக்கிற clipboard அப்படிங்கற குரூப் குள்ள இருக்கிற டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் குரூப்போட பேரு தான் clipboard. ஓகேங்களா? டூல்ஸ் மொத்தம் கொஞ்சம் சொல்லிறேன் பேரு பாருங்க. இதோட பேரு கட். நீங்க பெயிண்ட்ல பாத்தீங்க இல்லையா? சேம் அதே கட் தான். இது காப்பி. பெயிண்ட்ல பார்த்தா அதே காப்பி தான். இது பேஸ்ட். ஓகேங்களா? கட்னா என்ன பண்ணும்? செலக்ஷன் பண்ணதை கட் பண்ணும். காப்பி என்ன பண்ணும்? செலக்ஷன் பண்ணதை காப்பி பண்ணும். பேஸ்ட் என்ன பண்ணும்? ரீசெண்டா நாம எதை கட் பண்ணுமோ இல்ல எதை காப்பி பண்ணுமோ அதை பேஸ்ட் பண்ணும். இதுல இன்னும் சில டூல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒன்று. ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்றது பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்றேன்னா I am சக்தி அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோமே. எப்போ I am அப்படின்றத மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும். என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கட் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் என்ன பண்றேன், அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு கட். என்னாகும்? அது கட் ஆகிடும். ஸோ எதை நீங்க செலெக்ஷன் பண்றீங்களோ அதுதான் கட் ஆகும். எனக்கு கீழே தான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கசரை இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அது கீழே வரும். ஓகேங்களா? என்டர் கொடுத்தா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? அப்படியே அங்கே பேஸ்ட் ஆகிடும். அப்போ எதை செலெக்ஷன் பண்றோமோ அது பண்ணிட்டு கிளிக் பண்ணா கட் ஆகும். இப்போ அதே மாதிரி பாருங்க, I am அப்படின்றத செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ காப்பி பண்ணா என்ன ஆகும்? அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆகாத மாதிரியே தெரியும். ஏன் அப்படின்னா நீங்க இந்த செலெக்ஷன்லயே வச்சிருக்கும் போது செலெக்ஷன் பண்ண இடத்துலயே பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? நிறைய பேர் அதுதான், சார் நான் செலக்ட் பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணா எனக்கு இன்னொன்று பேஸ்ட் ஆகலேன்னுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னொன்று பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணணும், காப்பி பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கு. வெறுமனே டெக்ஸ்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா இல்லை அதோட ஃபார்மேட்ஸும் சேர்த்து பேஸ்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போதைக்கு வேண்டாம், சிலதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அதனால் அப்புறம் பார்த்துக்கும். இப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபார்மேட் பெயிண்டரை மட்டும் பார்ப்போம். எப்படின்னா இப்போ பாருங்க, இதை நான் செலக்ட் பண்ணிட்டு கட்டோ காப்பியோ பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண என்ன ஆகும்? இந்த கான்டென்ட் அப்படியே காப்பி ஆகி இன்னொரு இடத்துல பேஸ்ட் ஆகும், இல்லை அப்படியே கட் ஆகி இன்னொரு இடத்துல பேஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த சக்தின்றதை போல்டு பண்ணுறேன், இட்டாலிக் பண்ணுறேன், கலரை இது கொடுத்துட்டேன். ஓகேங்களா? எனக்கு இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே வேணும் அப்படின்னு வச்சுக்கோமே. நான் என்ன பண்ண தேவையில்லை, ஒவ்வொன்றா செலெக்ஷன் பண்ணி போல்டு இட்டாலிக் கலர்லாம் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் ஆகும். அப்போது எங்கேருந்து ஃபார்மேட்ஸை காப்பி பண்ண போகிறோனோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மேட்ன்றதை ஒரு தடவை கிளிக் பண்ணனா இப்போ உள்ளே கொண்டு வரும்போது பாருங்கள் என்ன ஆகுது? பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி வருது இல்லையா? அப்போது எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த ஒரு டூலை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே. அப்போது அந்த ஃபார்மேட் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அதில் வந்து ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மேபி அந்த ஹெட்டிங் 1ன்ற வேற ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 30 ஹெட்டிங் 40 ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த 40 ஹெட்டிங்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுக்குறீங்க ப்ராஜெக்ட். அதில் ஒரு ஹெட்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கலரை மாத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ரெட் கலர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹெச்ஓடி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இந்த கலர் வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ணு, ப்ளூ கலர்ல மாத்தி கொடுத்துரு, இல்லை எனக்கு கீழே அண்டர்லைன் போட்டு கொடு, இல்லை அந்த எழுத்தோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுன்றாரு அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு என்ன பண்ணணும், திரும்ப வந்து இது செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சமயங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை மட்டும் என்ன பண்ணுறேன், ப்ளூ கலர் மாற்றியாச்சு. அதே மாதிரி அவர் கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் பெருசும் பண்ண சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்டோட சைஸ் எனக்கு 16Y சொல்லிட்டார். அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த 30 ஹெட்டிங்க்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், திரும்ப இதை மாற்றணும், திரும்ப சைஸை மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வச்சு ஒரு தடவை கிளிக்கு, ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக்கு, திரும்ப ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக், திரும்பவும் ஃபார்மேட் பெயிண்டர். அப்போ என்ன ஆகும்,
டெக்ஸ்ட் அதே தான், பட் அந்த ஃபார்மேட்ஸை மட்டும்தான் காப்பி பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க ஏதோ நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க என்ன இருக்கோ, இது எப்படி பார்க்கறதுக்கு இருக்கோ அதே மாதிரி நான் இதை மாற்றணும் அப்படின்னா எங்க இருந்து ஃபார்மேட்ஸை காப்பி பண்ண போறோம்னா அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணா போது என்ன ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட் பெயிண்டர் டெக்ஸ்ட் என்னன்றது பார்க்காது, அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அது பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுங்க. இந்த டாக்குமெண்ட்குள்ள எம்எஸ் வேர்டுக்குள்ள இந்த கட்டு, காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர் இது நாலுமே எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்க கற்றுக்கணும். அப்போது எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்க, டைப் பண்ணதை என்ன பண்ணுங்க, கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போது கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் கட் பண்ணுற இடத்துலேருந்து கட் ஆகிடும். நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே அது பேஸ்ட் ஆகும். இதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேமோ எதனா டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்க. அப்போது இருக்கிற ஒரு விஷயமே அப்படியே காப்பி பண்ணி எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு 10 லைனை டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும், அதாவது ஒரு 10 ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 கூட கொடுத்துங்க பேர் எக்ஸாம்பிளுக்காக. ஒரு ஹெட்டிங்கை மட்டும் என்ன பண்ணுங்க, கலரை மாற்றுங்க, சைஸை மாற்றுங்க, டிசைன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த ஹெட்டிங்கை எப்படி நம்ம மாற்றுறோம் யூஸிங் இந்த ஃபார்மேட் பெயிண்டரை வச்சுன்றதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த லெசனில் பேராகிராஃப்குள்ளே இருக்கிற சில டூல்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ.